வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். ஏப்போவில் அனைத்துலக தொழில்நுட்ப கருத்தரங்கு, வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் விளக்க உரை. தேசம் செய்திகள் யுவராஜ். கடந்த 1946ஆம் ஆண்டில் உதயமான மலேசிய தொழில்நுட்ப சங்கமானது தனது பேரக்கிளையை தோற்றுவித்து தொழில்நுட்ப சார்பு நிறுவனங்களை உறுப்பினராக சேர்த்து அதன் வளர்ச்சிக்கு பங்காற்றியது. அதனில் வெள்ளி மாநிலம் பேராக்கள் கிளையை தோற்றுவித்து தொழில்நுட்பம் தொடர்புடைய துறைக்கு உதவி நல்கி வந்தது. வணக்கம், நான் ப்ரொஃபஸர் PS டாக்டர் அஜேந்திரன் ஆறுமுகம். நான் இங்கே பேச இருக்கிறது என்னென்னா, டெக்னாலஜிக்கல் அசோசியேஷன் மலேசியா 79th இயர்ஸ் ஆஃப் ஆனிவர்சரி நம்ம இப்போ பேராவில் இம்பியானா ஹோட்டலில் செய்கிறோம். 24, 25, 26 ஏப்ரல் இந்த ஈவெண்ட் நடைபெறுது இங்கே. ஸோ அதில் 25ஆம் தேதி நம்ம இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வைத்திருக்கோம். அந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸுக்கு நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸ்பர்டீஸ் வராங்க. ஸோ அது தடுத்து 25ஆம் தேதி நம்ம டெக்னிக்கல் டாக் சீரியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் க்ரீன் டெக்னாலஜி, mainly focus on transforming green technology through AI, artificial intelligence and intelligent manufacturing பற்றி நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ், வெரி பிரபலமான ஸ்பீக்கர்ஸ்லாம் நம்ம கூப்பிட்ருக்கோம். ஃப்ரம் ஈவன் சவுத் ஆஃப்ரிக்கா, ஃப்ரம் தாய்லாந்து, ஆல் ஏஷியா கண்ட்ரி, ஆல்சோ இன்டர்நேஷ்னல் லெவலில் கூப்பிட்ருக்கோம். இந்த எக்ஸ்பர்டீஸ் எல்லாம் இந்த இந்த துறையை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதில் ப்ரொஃபஸர்ஷிப், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி அட்வைசர்ஸ் எல்லாம் வராங்க. இது இந்த டெக்னிக்கல் டாக் நல்ல ஒரு வாய்ப்பு. இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்பெஷலி PhD செய்கிறவங்க, ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லாம் கலந்துக்கணும்னு நாங்கள் அழைக்கிறோம். ரெண்டாவது எங்களோட ஸ்பான்சர்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட்டுக்கு. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப கைகூப்பி நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம இந்த ஈவெண்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணி கொண்டு வரதுக்கு முடியாது. தொழிலும் ஏப்ரல் 24ஆம் தேதி தொழில்நுட்ப தொடர்புகள் சந்திப்பில் தொழில்நுட்ப வளர்ச்சி கலந்துரையாடல். ஏப்ரல் 25ஆம் தேதி தொழில்நுட்பம் சார்ந்த கருத்தரங்கில் தென்னாப்பிரிக்கா மற்றும் தாய்லாந்து நாட்டின் ஆராய்ச்சியாளர்களின் சொற்பொழிவு மற்றும் ஏப்ரல் 26ஆம் தேதி சங்கத்தின் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக சங்கத்தின் பேராக்கிளை உதவி தலைவர் பேராசிரியர் டாக்டர் அஜயந்திரன் ஆறுமுகம் தெரிவித்தார். நம்மளுக்கு ஒரு 10 ஸ்பீக்கர் இருக்குது on the 25th. அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நிறைய விஷயம் கலந்து ஆலோசி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. தயவு செய்து இதில் கலந்துக்குங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பேரா, ஸ்பெஷலி இப்போ இந்த இடத்துல செய்கிறது ரொம்ப அபூர்வம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு நம்ம இது வரைக்கும் செஞ்சதில்லை. நம்ம இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம். ஸோ ப்ளீஸ் கலந்துக்குங்க. ஸ்பெஷலி நம்ம இந்தியன்ஸ் இதில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஏன்னு சொன்னாக்கா, ரொம்ப விஷயம் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன நடக்குது, இந்த ஸ்பெஷலி இந்த டெக்னாலஜி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜி எவ்ரி செகண்ட் மாறிக்கிட்டு இருக்குது. ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா நிறைய ஆராய்ச்சி தேவை. நிறைய டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சிருக்கணும். இண்டஸ்ட்ரியில் உள்ள விஷயங்கள், நிறையா விஷயம் நம்மளுக்கு தெரிய மாட்டுது. இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். இது கண்டிப்பாக இந்த கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணோம்னாலும் உங்களுக்கு புரியும். ஸோ நாங்கள் உங்களை அழைக்கிறோம். இந்த மாத கடைசி இம்பியானா ஹோட்டலில் கலந்துக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.